பாலறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று திருமண பொருத்தத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட 2 ஜாதகம் வந்திருக்குது. ஒரு பெண்ணோட ஜாதகம், ஒரு ஆணோட ஜாதகம் திருமணத்துக்கு பொருத்தமாக சொல்லி வந்திருக்காங்க. இதில் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்தாக்க தாராளமாக மத்திய பொருத்தம் வருது, திருமணம் செய்யலாம். ஏன்னா 2 பேருக்குமே 7.5 சனியோ அஷ்டம சனியோ கிடையாது, சீக்கிரம் பண்ணலாம். இப்போ நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னா சரியாக வருமா வராதா அப்படின்றத இங்கே பார்ப்போம். இப்போ பெண்ணோட 2 பேருமே 1999 பிறந்திருக்காங்க. பெண் 12/6/1999 பிறந்திருக்குது. இதுக்கு பிறக்கும்போது சூரிய தசை 1 வருஷம் 10 மாதம் 21 நாள், சந்திர தசை 10 வருஷம் முடிஞ்சு, செவ்வாய் தசை 7 வருஷம் முடிஞ்சு, 18 வருஷம் 10 மாதம் 21 நாள்லேருந்து ராகு தசை 36 வயசு 10 மாதம் 21 நாள் வரைக்கும் நடக்குது. கன்னியாலக்கண ஜாதகம் 2 லட்சம் செவ்வாய். இந்த 2 லட்சம் செவ்வாய் வந்தாவே திருமண தாமதத்தைப்படுத்தும். மேலும் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சுக்கிரனுடைய 2 வீடுகள் பாவப்படக்கூடாது. அதில் செவ்வாய் கண்டிப்பாக துலாம் வீட்டில் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா ரொம்ப மோசமான பலனை செய்யன்னு சொல்லியிருக்கோம். இது வேறு, பெண்ணோட ஜாதகம் வேறு. 5ல் கேது, இது கடுமையான புத்திர தோஷத்தை செய்யக்கூடியது. 8ல் குரு சனி இணைவு, 9ல் சூரியன் சந்திரன். இங்கே சந்திரன் உச்சம், சூரியன் பகை. உச்சத்தோடு சேர்ந்திருக்கிறதுனால சூரியனுக்கு கொஞ்சம் பலம் தான். 10ல் புதன், 11ல் சுக்கிரன் ராகு. இந்த ராகுவும் சுக்கிரனும் நின்ன வீட்டு அதிபதி உச்சம். இந்த சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை. அப்போ இந்த பெண்ணுக்கு ராகதசையே நடக்குது. இப்போ கிரக அமைப்புப்படி சீக்கிரம் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா 2ஆம் வீடு செவ்வாயை கெட்டு போயிருக்குது. குரு பார்த்தாலும் குரு நீச சனி கூட சேர்ந்துருக்குது. அப்போ இந்த பெண்ணுக்கு சர்மம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் மறையணும். ஏன்னா சனியும் செவ்வாயும் பார்த்து குருவை கெடுக்குது. குரு தான் 7க்கு அதிபதி. 7க்கு அதிபதியாகி பாதக மாரக கேந்திராதிபத்திய தோஷமுடைய குரு 8ல் மறைஞ்சதுனால திருமணம் தோஷத்தை கொடுக்காது. ஆனால் இப்போ ராகு தசை நடத்துது, 11ஆம் வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்துட்டு நடத்துது. கடகராகு நல்ல ராகுன்னு சொன்னாலும், உச்சனோட வீட்டில் இருக்கிறது நல்ல பலன் சொன்னாலும், அது சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல பலன் கிடையாது. இப்போ இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதும் கடுமையான மோசமான பலன். திருமணத்திற்கு பின்னும் திருமணத்தை தாண்டிய உறவு வரும்னு சொல்லி ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் பார்த்துருக்கோம். இது பெண்ணாக இருப்பதனாலும், அப்போது இந்த பெண் நேரடியாக 2ஆவதாக திருமணம் செய்தால்தான் நல்லது. டைரெக்டாகவே செகண்ட் மேரேஜாக பண்ணால் நல்லது. இல்லைன்னா இந்த ராகு தசை முடிஞ்சு வரக்கூடிய குரு தசையும் நல்லா இல்லை. சனி தசையிலேருந்து தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கிரக அமைப்பு அப்படி. இந்த குரு சனியோட நீசமான சனியோட சேர்ந்துருந்து செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால குரு தசை நல்லா இருக்காது. சுக்கிர தசை சுகபோகம், திருமணத்தை தாண்டிய உறவு இப்படின்னு பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துரும். ஆனால் இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இது பெண் இல்லையா? அப்போ இந்த அமைப்பு இப்படி இருக்குது. இப்போ பையனோட ஜாதகத்தை பார்ப்போம். பையனுக்கு கும்பலக்கண ஜாதகம், அதே வருஷம் இல்லையா, 18/10/1999. 3ல் குரு சனி நீசம், குரு இணைவு சனி நீசம். 6ல் ராகு, 7ல் தனி சுக்கிரன். இதுவே ஒரு வகையில் கேந்திர ஆதிபத்திய தோஷம். சுக்கிரனங்க 8ல் 9ல் சூரியன் நீசம், புதனை இணைஞ்சிருக்குது. இப்போ சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, பரவாயில்ல. 11ல் செவ்வாய், 12ல் சந்திரன். இந்த அமைப்பில் பையன் பிறந்திருக்கிறது திருவோண நட்சத்திரம். அப்போ 9 வருஷம் 2 மாதம் 10 நாள் சந்திர தசை, 7 வருஷம் செவ்வாய், 16 வயசு 2 வயசுலேருந்து 16 வயது 2 மாதம் 10 நாளில் இருந்து ராகு தசை நடக்குது. 34 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது. இப்போ 2 பேருக்குமே ராகு தசை. பையனுக்கு 26 வயசு 4 மாதம் 2 நாள், பெண்ணுக்கு 26 வயசு 8 மாதம் 8 நாள். இப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிருக்குது, பாவகிரகம் இருக்குது.
அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கு. இது நல்ல பலன் கிடையாது. 5ல் கடுமையான புத்திர தோஷம். அப்போ கண்டிப்பாக அந்த ராகுதசை முடிகிற வரைக்கும் புத்திர பாக்கியம் என்பது இல்லை. குருவும் அப்போ பாவகாதிபதி பார்க்குறோம், நீசனாகி 10ஆம் பார்வையா 5ல் உள்ள கேதுவை பார்க்குது. சரிங்களா? இந்த குருவும் நீசனோட சேர்ந்து போயிடுச்சு, செவ்வாயோட பார்வையில் இருக்குது. அப்போ புத்திர பாக்கியம் என்பது மிக மிக மோசமாக இருக்குது. இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியத்தை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. 80-85% புத்திர பாக்கியம் இல்லை அப்படிதான் சொல்லணும். பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சு நீசனோட இணைஞ்சிருச்சு. ஆனால் லக்னத்தை சுக்கிரன் பார்க்குது, 4ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குது. 12ல் இருக்க சந்திரனையும் கேதுவையும் நீசனோட சனி பார்க்கறதுனால மனதளவில் கொஞ்சம் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தாயாருக்கு கண்டம், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, தாயார் இறந்து போயிட்டாங்க. சூரியன் நீசமை போச்சா, தாயார் இறந்ததுனால தகப்பனாரும் சில பலவீனமாகி சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை. இப்போ 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது, 2ஆம் அதிபதி நீசனோட சேர்ந்துருச்சு. சுக்கிரனும் 7ல் தனிச்சு நிற்கிது. இது எந்த சூரியன் சுக்கிரனோட வீட்டில் இருக்குது, சுக்கிரன் சூரியனோட வீட்டில் இருக்குது. சூரியன் நீசமாயிருச்சு, 2 பரிவர்த்தனையில் பலமாகுது. அப்போ இந்த ஜாதகம் ஒரு 35 வயசுக்கு மேலே தான் ஸ்டடி ஆகக்கூடிய ஜாதகம். இப்போ நடக்கிறதும் ராகு தசை. இந்த ராகு 6லேருந்து தசை நடத்துது. இந்த ராகுவை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குது. அந்த வீட்டு அதிபதி சந்திரன் கேதுவோட சேர்ந்து நீசனோட வீட்டில் இருக்குது. அதுதான் இந்த பையன் தாயார மரணத்திற்கும் இப்போ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் காரணம். அப்போது இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் மட்டும் பலன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நன்றாக இல்லை. நட்சத்திர பலன் எடுத்தால் திருமணம் செய்யலாம் அப்படின்னு வரும். ஆனால் அதை மட்டுமே வச்சு செய்யக்கூடாது. ஏன்னா பெண்ணுக்கு 2ல் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும், பாவசாமியம் பார்க்கணும், தசா சந்திப்புகளை பார்க்கணும். பின்வரும் காலங்களில் அவயோக தசை சந்திக்கிறதுனா இப்போவே 2 பேருக்கு ராகு தசை. பெண்ணுக்கு 2 திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் ராகு தசை. பையனுக்கு நோய் கடன் எதிரி இந்த வகையில் ராகு தசை நடத்திட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடியது நீசனோட சேர்ந்த 20க்குமே குரு தசை. அப்போ கண்டிப்பாக இதை சேர்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா சேர்த்துடலாம். தவிர இந்த பையனுக்கு நல்ல அழகான மனைவியை கொடுத்து கெடுத்து 2வது திருமணம் இல்லை என்ற அமைப்பில் ஜாதகம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 11ல் செவ்வாய் இருக்குது. குரு பார்த்தாலும் குரு பலவீனமாய் நீசமாய் போச்சு. ஆனால் இந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக நேரடியாகவே 2வது திருமணம் அமைப்பு இருக்குது. இல்லை என்றாலும் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி 2வது திருமணம் நடக்கணும். தவிர அந்த பெண்ணுக்கு சுக்கிரனோடு சேர்ந்த ராகு தசை நடக்கிறதுனால பல விதங்களை கெட்ட பேர் வாங்கி அதன் பின்னதாக இந்த லௌகீக வாழ்க்கையை வெறுத்து ஆன்மீக சிந்தனை அதிகமாகக்கூடிய காலம். ஆனால் இந்த துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுன்றது இது வாழ்நாளில் இருதலை கொல்லி பாம்பு மாதிரி அந்த பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் வர முடியாமல் லௌகீகத்தில் இருக்க முடியல, ஆன்மீகத்துக்கும் போக முடியாமல் பலவிதமான கஷ்டங்களை இந்த பெண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பையனுக்கு 2 திருமண அமைப்பு இல்லை, ஆனால் பெண்ணுக்கு 2 திருமண அமைப்பு. இந்த ஜாதகத்தை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் பலன் சொல்லி இது திருமணத்திற்கு ஏற்ற ஜாதகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை எடுத்தோடனே 2வது திருமணத்திற்கு யாருக்காவது வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகிறது. அப்படி பார்க்கும்போது நடக்கிற தசை
நல்லா இல்லை, கிரக அமைப்புகள் நல்லா இல்லை. இது அப்படியே ஒருவேளை மாறி இருந்தால் கூட, ஏன்னா இந்த பையனுக்கு கேந்திராதிபதி நல்ல அழகான மனைவியை கொடுத்து வாழ்க்கையை கெடுக்கணும். அந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் கண்டிப்பாக 1 வருடத்திற்குள்ளாரையே 6 மாதத்துக்குள்ளே பிரச்சனை கொடுத்துரும். பிரிஞ்சு இந்த பையனுக்கு வேறு திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நொந்து நூலாகி சொல்கிற அளவுக்கு போயிடும். பெண்ணை உடனே அடுத்த திருமணத்துக்கு ரெடி ஆயிடும். பையனோட ஜாதகத்திலையும் திருமணத்தை தாண்டிய உறவு இருக்குது. ஆனால் இந்த பெண்ணுக்கு கூடுதலாக இருக்கிறது. காரணம், அங்கே சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கு. இப்போ சுக்கிர தசை நடந்தால் இந்த அமைப்பு கிடையாது. ராகுதசை நடக்கிறதுனால இது அதிகமான கெட்ட பேர்களை வாங்கக்கூடிய ஜாதகம். நன்றி, வணக்கம்.